மத இன உணர்வுகளை தூண்டும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பகிர்ந்த 4 மீது நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட உள்ளதாக போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் உறுதிப்படுத்தியுள்ளார். இதில் ஜம்ரி வினோத் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததற்காகவும், தாமீம் டஹாரி லங்காவியில் இந்து சமய சின்னத்தை சேதப்படுத்தியதற்காகவும் தனித்தனியாக குற்றம் சாட்டப்பட உள்ளனர். மேலும் சிரம்பான் மசூதி ஒன்று சட்டவிரோதமானது என சமூக ஊடகங்களில் பதிவிட்டதற்காக மகேந்திர பூபதி மீதும் வீதி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தூண்டியதற்காக அருண் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட உள்ளது. தாமீம் டஹாரி தாய்லாந்துக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் வேளையில் ஜம்ரி வினோத் உள்நாட்டிலேயே இருப்பதாக தெரிவித்த முகமது காலித், நாட்டின் அமைதியை சீர்குலைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.